பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தியான பொருள் நீதியின் மேல் பசிதாகும். இதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசித்தோன்னா அது ஒரு முக்கியமான அதிகாரம். அநேக ஆலோசனைகளும் அநேக கட்டளைகளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்ம நடந்தோன்னா பாக்கியவான்களாக இருப்போம். இதுக்கு இன்னொரு வசனம் நான் எடுத்துக்கொண்டது யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நம்ம வேத வசனங்களை பார்த்தோன்னா வசனங்கள் நமக்கு அப்பமாக இருக்குது. எப்படி நம்மளுக்கு உலக பிரகாரமாக உணவு ஒரு முக்கியமான ஒரு பொருளோ ஒரு எசென்ஷியலோ, அதே மாதிரி ஏசப்பா நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அவங்க இல்லாமல் எதுவுமே நம்ம செய்யவும் முடியாது. ஏசப்பா இல்லாமல் நம்மளால் வாழவுமே முடியாது. எந்த ஒரு காரியமானாலும் ஏசப்பாவோட துணையோட தான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். நிச்சயமாக அவரோட வசனங்களை உட்கொள்ளும்போது நமக்கு எந்த தாகமும் எந்த பசியுமே இருக்காது. நம்ம பார்த்தோன்னா நீதியின் மேலே நம்மளுக்கு எவ்வளோ தாகம் இருக்குது. நீதி செய்கிறதுல, நீதியாக நம்ம நடக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளோ ஒரு விருப்பம் இருக்குதுங்கிறத ஒரே ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர், ஏற்கனவே இது ஒரு வேளை நான் சொல்லியிருக்கலாம். அவங்க ரிட்டையர்டு ஆனப்போ அவங்களுக்கு சமாதானமே இல்லை. நல்லபடியாக நான் என் வேலையை முடித்தேன் ஏசப்பா, ஏன் நான் இப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏசப்பாட்ட கேட்கப்போ அவங்க ஏசப்பாட்ட சொல்லியிருக்காங்க, நான் இவ்வளோ கடினமாக உழைச்சேன், வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எடுத்தேனே, எவ்வளவோ நான் உங்களுக்காக செஞ்சேன், ஆனால் ஏன் எனக்கு இப்போ ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்குறப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், அது எல்லாமே நீ பூமியில் வாங்கின உன்னோட சம்பளத்துக்கு நீ நீதியாக நடந்த, அது நீ உண்மையாக இருந்த, நல்லது. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன அறிவிச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பற்றி நீ என்ன சொன்ன அவங்களுக்குன்னு சொல்லி. அப்போ பார்த்தோன்னா அவங்க ஏசப்பாவை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க வாங்கின சம்பளத்துக்கு அவங்க நீதியாக நடந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனாலும் ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னது, நீதியாக இருக்கணும், அது கரெக்ட். ஆனாலும் அதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்கள், வாய்ப்புகள், காலங்களை அவருக்காக பயன்படுத்துகிறோமா, அவரோட நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமான்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக யோசித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அது இருந்தால் மட்டும்தான், ஏசப்பாவை நம்ம அறிவித்தோன்னா, ஏசப்பாவுக்காக நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த வசனங்கள், ஏசப்பாவோட வசனங்களை எவ்வளோ ஆவலாக நம்ம வாசிக்கிறோம். அதில் மற்ற காரியங்கள் மேலே நம்ம இருக்கிற அந்த வாஞ்சை அவரோட வசனத்தை வாசிக்கிறதுல நம்மளுக்கு இருக்குதா? எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு இதை நான் உட்கொண்டேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம அவ்வளோ ஆசையாக சோறு சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக நம்ம இதை உட்கொண்டுறோமான்னு சொல்லி பார்க்கணும். ஏசாயா 55:2 கூட சொல்லுது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் சொல்லிட்டுக்கு. தாவீதுக்காரர்ல நான் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்தியமாக ஏற்படுத்துவேன், உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம கேட்கணும், அந்த வசனங்களை கேட்கணும், வாசிக்கணும். அவ்வளோ ஆர்வமாக ஆவலோடு நம்ம வாசித்தோன்னா ஏசப்பா நம்மளுடைய ஆத்துமாக்களையும் திருப்தி ஆக்குவாங்க, நம்மளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 107:8 சொல்லி இருக்கிறது போல், பசியில்ல ஆத்துமாவை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறாருன்னு சொல்லிட்டு, நீதியின் மேலே பசித்தாகமாக இருந்து அவரோட வசனங்களை ஆராய்ந்து விருப்பத்தோடு நம்ம வாசிக்கும்போது நம்மளுடைய ஆத்துமாக்களை இசப்பா நன்மையினால் திருப்தியாக்குகிறாங்க.
நன்றி ஏசப்பா, நன்றி. அன்புள்ள ஏசப்பா, எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உங்களுடைய வேத வசனங்கள் எங்களுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறதப்பா. அவைகளை நாங்கள் ஆவலோடு உட்கொள்ளும்போது, இன்னும் எங்களுக்கு அநேக நன்மைகளை, எங்கள் ஆத்துமாக்களை நன்மையினால் திருப்தியாக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வசனங்களை நாங்க எவ்வளோ ஆவலோட நாங்க வாசிச்சோம்னா, அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி. அது நிமித்தம் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நீதியை செய்கிறதுல நாங்க அவ்வளோ ஆர்வமா இருக்கணும்ப்பா. நீதியின் மேல நாங்க பசி தாகமுள்ளவர்களா இருக்கணும்ப்பா. அதிக வாஞ்சையோடு நாங்க காணப்படணுமப்பா. அப்பொழுது நாங்கள் திருப்தியாவோம்னு பார்த்தோம். எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.